எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த வாக்கியத்தை கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த வாக்கியத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு தெரியுமா? எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள வந்து போறது மட்டும் இல்ல. நம்மளா வம்படியா புடிச்சு இழுத்து ஒன்ன யோசிக்கிறதுமே எண்ணம் தான். நம்ம மனசுக்குள்ள தனியா இருக்கும்போதோ, இல்ல அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போதோ, என்ன மாரி எண்ணங்கள் தோணுது? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எண்ணங்கள் தான் உங்களுடைய எதிர்காலத்த வடிவமைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஆற்றல். அதனால மனசுக்குள்ள தோன்ற எண்ணங்கள அப்பப்ப ஒரு 3வது நபரா இருந்து கண்காணித்து பழகுங்க. அந்த மாரி கண்காணிக்கும்போது என்ன நடக்கும் அப்டின்னா, உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்கா? உங்க முன்னேற்றத்துக்கு, வளர்ச்சிக்கு அது ஹெல்ப் பண்ணுதா? அதாவது இப்ப ஒரு ஒரு ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியால இருக்கீங்க. இல்ல அடுத்த லெவல் ஒரு மூவ் பண்ணணும். ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு நீங்க போகணும். அந்த மாரி ஒரு பிளானிங்ல இருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்குள்ள என்ன எண்ணங்கள் தோணுது? கண்டிப்பா நான் போயிடுவேன். நல்லபடியா அங்க எனக்கு ஒரு வேலை கிடைக்கும். நான் என் ஃபேமிலிய கூட்டிட்டு போய் அங்க செட்டில் பண்ணிடுவேன். எனக்கு அங்க வீடு கிடைக்கும். என் ஆஃபீஸ்ல எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பா குடுத்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தேவை. இத பத்தி மட்டுமே நீங்க நேர்மறையா யோசிக்கிறீங்களா? இல்ல அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு 2, 3 சீனியர்ஸ் இருக்காங்க. இல்ல ஹெச்ஆர் அப்ரூவல் பண்ணுவாரான்னு தெரியாது. அப்படியே பண்ணி எல்லாம் கிடைச்சு நான் செட்டில் ஆனாலுமே, வாடகை எவ்வளவு இருக்கும்னு தெரியாது. ஃபேமிலி வருவாங்களா? ஒய்ஃப் சம்மதிப்பாங்களா? அம்மா ஓகேன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. இந்த மாரி தெரியல, முடியல, வராது, நடக்குமான்னு எனக்கு ஒரு டவுட். இந்த மாதிரி வார்த்தைகள நீங்க தொடர்ந்து உபயோகப்படுத்தும் பொழுது, கண்டிப்பா அந்த விஷயமும் அது மாதிரி டைவர்ட் ஆகி போகும். உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு மாறுதல் வேணும். உங்க வேலையில ஒரு மாற்றம் அல்லது முன்னேற்றம் வேணும் அப்படின்னா, அது தொடர்பா மட்டும் யோசிங்க. அதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. தொடர்ந்து உங்க எண்ணத்த கவனிங்க, முன்னேறுங்க.